என்ன சொல்ல வந்தேன்னா, சோ ஒரு பொண்ணு மல்டிபிள் மென் கூட இருக்கிறத ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அதே ஒரு மேன் மல்டிபிள் உமன் கூட இருக்கிறது ஓகே நல்லாதானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. காத்து வாக்குல 2 காதல். இத மட்டும் ஒரு பொண்ணு ஹீரோயினா இருந்து 2 பையன் இருந்தா என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சில மூவிஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசான ஒரு பையன், ரொம்ப சின்ன வயசு இருக்கிற பொண்ணு. இது ஓகே. விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. சூர்யா சார் வந்து நடிக்கிறாரு. ஆனா வந்து இது ஆப்போசிட்டா நடிக்கிறது இருக்குல்ல. அது இருக்கிறத நான் அதை பத்தி பேசல. பட் இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மூவில வந்து ஒரு ஆண்டியும் ஒரு சின்ன பையனும் காலேஜ் பையனும் சம்திங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ஓகேவா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏஜ் டிஃபரன்ஸ் மேட்டரான்னு கேட்டீங்கன்னா ஏஜ் இட் செல்ஃப் டசன்ட் மேட்டர். ஆக்சுவலி இந்த டிஃபரன்ஸ் இல்ல, ஏஜே மேட்டர் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா chronological ஏஜ்னு ஒன்னு இருக்கு, மென்டல் ஏஜ்னு ஒன்னு இருக்கு. சரியா? சீரியஸ்லி நிஜமாலே everybody is not behaving up to their age. ஆளு பார்க்க நல்லா வாட்ட சட்டமா இருக்கா, நடந்துக்கிறத பார்த்தா அந்த மாதிரி. அதனால நான் வந்து chronological ஏஜ் பத்தி மட்டும் விஷயத்தை சொல்ல முடியாது இல்லையா? சோ மென்டல் ஏஜ் படி 2 பேருக்கும் மேட்ச் ஆகுது, கம்பேட்டபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஓகே தான். ஆனா 18 வயசு கீழே இருந்ததுன்னா அப்ப அது நோ. That is the only situation where I'll clearly say it's a no. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.